இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக தக்காளி கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னா, நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே 2 மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து நிறைய குழைய வெந்து வரணும். அப்போ தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ குழைய வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பொடிசாக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். பெருசாக போட வேணாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வாடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து நல்லா குழைய வெந்து வரணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் சிறுபருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சிறுபருப்பு போடும்போது இன்னுமே டேஸ்ட் கூடுதலாக வரும். ஸோ சிறுபருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி இதில் சேர்க்கும்போது தான் இன்னுமே டேஸ்ட் கூடும். ஸோ புளி தண்ணியுமே கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட என்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சமாக வத்தத்தூள், இதெல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 4யுமே நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் சிறுபருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே கொஞ்சம் வெந்து வரணும். அப்புறம் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுங்க. சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுங்க. நம்ம எப்போதும் போல் வெங்காயம், கடுகு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இறக்குனிங்கன்னா சூப்பரான நல்ல சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம்.